ஹாய்! இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெஜிடபிள் பிரியாணி, குருமா, கிரேவி இந்த மாதிரி தான் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி புலாவ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா செட்டில்டாக சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் ஒரு 4, 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு கண்ணாடி பதம் இந்த அளவுக்கு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா எஃபியில் பார்க்குறவங்க பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பச்சை மிளகா போட்ட உடனே இந்த மாதிரி குக் ஆன உடனே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 இல்லைன்னா பெரிய சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுறலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, நூக்கல் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் வேறு வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அடுத்து புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கூட கொஞ்சம் நான் சோயா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அரிசி ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்த உடனே உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணி லைட்டாக கலரி விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கீ வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்தியான வெஜ் புலாவ் ரெடி. பாய்.